கருதி இன்றைக்கு நிறைய நேரத்தை உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தார். உண்மையிலே இந்த தொற்றா நோய்களினால் நாங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு வருகிறோம். அது கருவிற்கு தெரியாமல் இருக்கிறது என்ற ஒரு விடயத்தை நான் முதலே அவருக்கு கூறப்பட்டதை நான் அறியக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே அதுதான். மிக மாநகரத்தை எடுத்துக்கொண்டால் அதிகாலையில் 4 மணிக்கு வீதிக்கு வந்தீங்களாக இருந்தால் எத்தனையோ பேர் எமது இந்த பிரதானத்திலேயே எமது இந்த பாக்குகளை எல்லாம் சுற்றி நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஈவன் வைத்திய கலாநிதிகள் கூட அந்த பயிற்சியில் ஈடுபடுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனெனில் அந்த தொற்று நோய்களின் விகிதம் லட்சம் அதிகரிக்கப்பட்டு வருவதன் காரணமாக அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வுக்காக இத்தகைய உடற்பயிற்சிகள் நடைப்பயிற்சிகள் எல்லாம் அரசாங்க சுகாதார அமைச்சின் மூலமும் அதை ஒருங்கிணைக்கப்பட்டு மாவட்ட செயலகத்தின் அறிமுகத்திற்கு கீழே ஒவ்வொரு பிரதேசங்களிலும் அது நடைபெற்று வருகிறது. அந்த வகையிலே அதற்கு வலிமைக்கின்ற வகையிலே தான் எமது இந்த சுகாதார உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட எமது வைத்திய கலாநிதிகள் உள்ளிட்ட எல்லோரும் இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வையும் எங்களது உத்தியோகத்தர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். எனவே மக்களுக்கான ஒரு சமூக சேவையை செய்கின்ற சேவகர்களாக இருக்கிற நீங்கள் சிறந்த சுகதேவியாக இருக்க வேண்டும் என்று அந்த ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் அவர் இங்கே வந்து இதை ஏற்படுத்தி செய்திருக்கிறார். இது நான் நினைக்கின்ற இலங்கையில் இருக்கிற முழு அரச நிர்வாகத்திலும் இந்த செயல்பாடுகள் நடைபெற்ற கொழும்பு போன்ற பிரதேசங்களிலேயே அதிகமாக காலை நேரத்திலே நான் நினைக்கிற ஒரு உடல். வணக்கம், நான் டாக்டர் உதேசன், MONCD தொற்றா நோய்களுக்கான பொறுப்பு வைத்திய அதிகாரி, RDHS ஆஃபீஸ் பெட்டிக்குலோ. இன்றைக்கு ஒரு நல்ல நிகழ்வு ஒன்றில் நாங்கள் பங்கேற்றோம். மட்டக்களப்பு மாநகர சபை அலுவலக உத்தியோகத்தர்களுக்கு ஒரு செயல் அமர்வு ஒன்று செய்தோம். தொற்றா நோய்கள் சம்பந்தமான விழிப்புணர்வு. இதில் நான் முதலாவது எங்களோட RDHS டாக்டர் முரளீஸ்வரன் சார் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேணும். அவருடைய வழிகாட்டலின் கீழ் தான் நாங்கள் அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தொற்றா நோய் ஒரு பாரிய பிரச்சனையாக உருவெடுத்து கொண்டு வருகின்ற போதிலும் நாம் எவ்வளவு விழிப்புணர்வுகளை செய்த போதிலும் அலுவலக ரீதியாக ஆஃபீஸர்ஸ் இதுகளில் இந்த விழிப்புணர்வு நிகழ்வுகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது குறைவுன்றதன் காரணத்தால் எங்களோட RDHS ஐயா அவர்களுடைய ஆலோசனையோட அலுவலகங்களில் போய் அவங்களுக்கு விழிப்புணர்வு செய்கிற ஒரு ஏற்பாடை தொடங்கியிருக்கிறோம். அந்த வகையில் தான் இந்த மாநகர சபையில் இன்றைக்கு நான் இந்த நிகழ்வை நடத்தினேன். இந்த அலுவலகங்கள் என்று சொல்லுகின்ற போது தொற்றா நோய்களுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அலுவலக ரீதியாக ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. அப்போ தொற்றா நோய்கள் சம்பந்தமாக அவர்களுக்கு ஒரு சிறந்த விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. இதில் வந்து முக்கியமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அவங்களோட டயட் பேட்டர்ன், மற்றது வந்து ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அதுகளுடைய தவிர்க்க வேண்டியதனுடைய முக்கியத்துவம் விளங்கப்படுத்தப்பட்டது. மற்றது 35 வயது தாண்டினா கட்டாயம் எல்லாரும் ப்ரெஷர், டயபெட்டிக், கொலஸ்ட்ரால் என்பன பற்றி டெஸ்ட்டுகள் செய்து பார்க்கணும் என்றது சொல்லப்பட்டது. கேன்சருக்குரிய விழிப்புணர்வுகள், பிரஸ்ட் கேன்சருக்குடைய அவேர்னஸ், ஏர்லி கேன்சர் டிடெக்ஷன் சென்டர் என்று பெட்டிக்குளோவில் இருக்கிறது. சுயமார்பக பரிசோதனை, இப்படியான விடயங்கள் எல்லாம் உத்தியோகர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. மற்றும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது அலுவலகங்களில். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து நாங்கள் விடுபடுறது எப்படி என்று அவங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக அளிக்கப்பட்டது. மற்றது வந்து நம்மளோட மட்டக்களப்பு மாவட்டம் எல்லாத்துலேயும் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தில் முன்னேறி கொண்டு வருவது தற்கொலையில்